ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேல்ஸ் ஆடியோஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்பு கம்பெனியோட கிராஸ் ஓவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக ஒயிட் கலர் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 ohms, இது வந்து 4 ohms. இதிலே பார்த்தீங்கன்னா 8 ohms அவைலபிளாக கிடைக்கும். இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற கோடு வேர்டு. இது என்னன்னு சொல்லி கரெக்டாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் 4 ohmsக்கு 8 ohmsக்கு வேரி ஆகும். மீதி எல்லா நம்பருமே ஈக்குவலாக தான் இருக்கும். லாஸ்ட்டு 21 இருந்தால் அது 4 ohms, 22 இருந்தால் 8 ohms. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4 ohms தான் வாங்கினேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு ஸ்பாஞ்சோ எதுவுமே வைக்கலை. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இவங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கவர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் அவுட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் அவுட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க, எது ப்ளஸ் எது மைனஸ்ன்றது. அதாவது 2-வே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேஸும் ட்ரிபிளும் மட்டும் இருக்கும். 3-வேன்னு பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் மிட்டு இருக்கும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம பேஸ் ட்ரிபிள் மாதிரி தான் இதுவும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ் ட்ரிபிள் பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்புட்டு, அதாவது பவர் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து அவுட்புட் ஆகிற ஸ்பீக்கர் லைனை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கும்போது அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரிபிள், அதாவது டியூட்ரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேஸு, அதாவது பார்த்திங்கன்னா ஊஃபரு. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஊஃபரு. ஊஃபர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணுற ஊஃபர் ஸ்பீக்கரு. இதுதான் பேஸு. டியூட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ட்ரிபிள், ஏன்னா டியூட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ட்ரிபிள். இவங்க உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான காம்பனண்ட் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் போலார் கெப்பாசிட்டர் வந்து போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டருக்கு வந்து பொலாரிட்டி இருக்கிற கெப்பாசிட்டர் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நான் போலார் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெசிஸ்டர் மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் கால் இருக்கும். நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் எங்கிட்டு வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். ஏன்னா அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கிடையாது. நான் போலார் கெப்பாசிட்டருக்கு வந்து ஏசி வோல்ட் கெப்பாசிட்டர் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 காயில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காயில் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக்கை வந்து பொறுமையாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ட்ராக் வந்து இவங்க வந்து பெரிய ட்ராக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டேஜ் போனாலும் ட்ராக் வந்து போகாது. ஏன்னா இந்தளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ட்ராக் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ வந்து இவங்க டியூட்டருக்கு பார்த்திங்கன்னா இவங்களே ரெசிஸ்டரு. இது 3 பார்த்திங்கன்னா டியூட்டருக்கு ஒர்க் ஆகும். இது 2 பார்த்திங்கன்னா ஊஃபருக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் ட்ராக் கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான், அந்த மாதிரி தான் ட்ராக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை வச்சு நம்ம சவுண்டு டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஜிப்பு கம்பெனியில் வந்து என்கிட்ட ஒரு டியூட்டர் ஒன்று இருக்குது. நான் வந்து உங்களுக்கு 2 தனித்தனியாகவும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன், 2 ஒன்றாவும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது டியூட்டர் மட்டும் கனெக்ட் பண்ண எப்படி இருக்குது, ஊஃபர் மட்டும் கனெக்ட் பண்ண எப்படி இருக்குது, 2ம் கனெக்ட் பண்ண எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் தனித்தனியாக காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் ஓவரில் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்புட் லைனு, இது பார்த்திங்கன்னா டியூட்டர் லைனு, இது பார்த்திங்கன்னா ஊஃபர் லைனு. அதாவது ஊஃபர் ஸ்பீக்கர் தான், சப் ஊஃபர் இல்லை. இப்போ வந்து சைடில் பார்த்திங்கன்னா எய்வா ஊஃபர் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து 8 inch ஊஃபரு. இதான் நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜிப்பு டியூட்டர் ஒன்று இருக்குது. இந்த டியூட்டர் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு அது போய் பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக போட்டு இதோட சவுண்டு டெஸ்ட்டும் நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு கிளியராக இருந்துச்சுன்னு. வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து தெரியும். இந்த இடத்துல வந்து நாய்ஸ் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தான். இந்த ஃபேன் வந்து அதிகமான ஆர்பிஎம்மில் ஓடுது. இந்த ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஃபேன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நின்றுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி தெரியும். பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து அடுத்து வந்து ஒரு நல்ல சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து ஒரு நல்ல பாட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டில் வந்து வாய்ஸும் ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து விடாமல் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் விட்டு ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஊஃபரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டியூட்ரு மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எம்டி டியூட்ரு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஊஃபர் லைனு. இது வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. டியூட்ரு மட்டும் வச்சோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சலசலன்னு வந்து நமக்கு எரிச்சல் உண்டாக்குற வகையில் சில டியூட்டர்கள்லாம் வரும். ஆனால் இந்த கிராஸ் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. எந்த ஒரு சலசலப்புமே இல்லாமல் நம்ம நார்மலாக கெப்பாசிட்டர் போட்டோம்னா பேஸ் விழுகும்போது பார்த்தீங்கன்னா டியூட்டரில் வந்து லேசாக வாய்ஸ் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும், லேசாக இறையிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, கிளியராக இருக்குது. நான் உங்களுக்கு டியூட்டர் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டியூட்டரை கனெக்ட் பண்ணிட்டு டியூட்டரை வந்து எடுத்துகிட்டு ஊஃபர் மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கரோட லைன் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு டியூட்டர் வந்து கனெக்ட் பண்ணல. இப்போ இதை மட்டும் கனெக்ட் பண்ணி ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி இருக்குன்னு. அதாவது வாய்ஸு அந்தளவுக்கு வரல, பேஸ் தான் அதிகமாக வருது. வாய்ஸ் வந்து ரொம்ப போல்டாக வர்ற மாதிரி இருக்குது. அதாவது வெறும் ஊஃபர் மட்டும் கனெக்ட் பண்ணால். இப்போ வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து காப்பிரைட் ப்ராப்ளம்னால தான் நான் வந்து விட்டு ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை கழட்டிட்டு டியூட்டர் மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஆடியோ லைனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரில் வந்து டியூட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் ஒன்று என்கிட்ட 12 இன்ச் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்லேயே கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வயர் பார்த்தீங்கன்னா நேராக ஸ்பீக்கருக்கு தான் போகுது. கீழே உள்ள வயர் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவருக்கு தான் வருது. ஸ்பீக்கர் லைனாக இன்புட்டாக அந்த கிராஸ் ஓவருக்கு வருது. இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க. நான் வந்து பேஸும் ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பேஸை வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு டைன்டி ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்பு டியூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்தளவு இந்த கிராஸ் ஓவர் வந்து நம்ம டியூட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சி வந்து பிடிக்கும். அந்த வரிசையில் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஜிப்பு கம்பெனியை பொறுத்தளவு இந்த கிராஸ் ஓவர் வந்து நம்ம வந்து டியூட்டருக்கு மட்டும் பயன்படுத்தும் போது எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக தோணுது. அதுக்காக நான் ஊஃபர் கனெக்ட் பண்ணும்போது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இதில் வந்து டியூட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஸ்பீக்கர் லைனில் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து பிடிக்கும்.
அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கும் போது தான் பிடிச்சிருக்கு. ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் வாங்கினா 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். கிராஸ் ஓவரில் வந்து டியூட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஊஃபர் ஸ்பீக்கரோ ஃபுல் ரேஞ்சோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்பீக்கர் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இதில் உள்ள இந்த ஊஃபர் அவுட்புட்லேயும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வரும். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் ரிப்ளை சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் லேட்டானாலும் வெயிட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை சொல்லிடுவேன் கண்டிப்பாக. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து யாரும் கால் பண்ண வேணாம். அந்த நம்பருக்கு வந்து பேசிக்காக ஃபோனும் வராது, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் வரும். சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.